ஹாய்! வாட் ஐ ஈட் இன் எ டே பார்க்கலாமா? ஸோ திருப்பி வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறியாச்சு சொன்ன மாரியே. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா வேக வச்ச சுண்டல் வந்து கொஞ்சம் கருவேப்பில போட்டு லைட்டா ஆயில் ஊத்தி தாளிச்சு சாப்பிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வீட்ல முள்ளங்கி சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுதான் நானுமே எடுத்துக்கிட்டேன். 2 முள்ளங்கி சப்பாத்தி ஆயில் இல்லாம, அப்புறம் கூடவே வந்து வெள்ளரிக்காய், கொஞ்சோண்டு புளி சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மார்னிங்லேருந்து ரைஸ் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்காதனால நைட் வந்து நார்மல் ஒயிட் தோசை வந்து ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டுட்டு 2 முட்டை வந்து ஹோலாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து எக்கும் எதுவுமே எடுத்துக்கல. அதனால் அதுவும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர், உப்பு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு தோசை வந்து ஹோலாக எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து டயட் ஃபுட்டா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் வந்து வீட்டில் செய்கிற ஃபுட்டை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தான் நானுமே ஒரு 16 கேஜிஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து பாடி பில்டிங்லாம் பண்ணல. தோசை ஏன் சேர்க்குறீங்க? அது ஏன் சேர்க்குறீங்க? அப்படி இப்படிலாம் கேட்பீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபுட் சார்ட் வந்து கரெக்டாக இருக்குது.